அதாவது சகோதரி ஹசீனா சயீத் சொன்னாங்க, டெல்லியில என்னமோ இவங்க நாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா சுவிஸ் வங்கியில இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு வந்துருவோம், 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு வீட்டுக்கு கொடுப்போம்னு சொன்னாங்க. அது திட்டவட்டமா இவர்கள் கட்டமைக்கிற ஒரு பொய். இவங்க நேரட்டிவ் சொன்னாங்கல்ல, அது நான் சொல்லல, பொய். அதெல்லாம் பாதாளம். முழு பூசணிக்காய் தூக்கி சோத்துல அமுக்கிறது எப்படி செல்வம் சார் கிட்ட கேட்டு சொல்லலாம். மேனிபெஸ்டோல இல்ல 15 லட்சம் கொடுக்குறீங்கன்ட்டு. கொஞ்சம் ஒரு பேச விடுங்க மேம், அப்புறமேட்டு பேசுங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு கெஞ்சி. ஐயோ மேடம் கொஞ்சம் அமைதியா இருங்க மேடம். மீன் மார்க்கெட்டா என்ன ஏமா? அதாவது உங்க நேரம் கிடையாதுமா, நாகரிகத்தை கத்துக்கிடுங்க மேடம். எப்படி கலந்துக்கணும்ங்கிற நாகரிகமே தெரியல. நீங்க கேட்ட ஆல் இந்தியா காங்கிரஸ்ல நான் இன்சார்ஜ் இல்லையா? நிப்பாட்டுங்கம்மா, அமைதியா இருங்க. தேவலமா பர்சனல் அட்டாக்லாம் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் மாதிரி. அமைதியா இருங்க, முதல்ல நாகரிகத்தை கத்துக்கிடுங்க மேடம். கொஞ்சம் அமைதியா இருங்க மேடம். முதல்ல நாகரிகமா பேசுங்க. ஐயோ சார் பர்சனல் அட்டாக்லாம் பேசுறதுன்னா அவ்வளவுதான். முதல்ல நாகரிகமா நீங்க பேசுங்கம்மா. ஹசீனா மேடம் கொஞ்சம் அமைதியா இருங்க மேடம். அவர் பேசாம என்ன உங்களை என்ன போனா விட நான் சொன்னேன். மேடம் கொஞ்சம் அமைதியா இருங்களா மேடம், கொஞ்சம் அமைதியா இருங்களா, ஒரு பேசி முடிச்சோன்னு பேசுங்களா ப்ளீஸ் மேம். கொஞ்சம் கெஞ்சி கேட்டுக்கிறேன் மேம். சரிங்க சார் சரி மேம் ப்ளீஸ். அண்ணா கொஞ்சம் நீங்க பேசுங்கண்ணே. இல்ல கெஞ்சி கேட்கிற அளவுக்கு அநாகரிகத்தோட உச்சமா இருக்கு அவங்க. அண்ணே பரவாயில்ல, நீங்க விடுங்க. தேவையில்லாம பேசக்கூடாது, மேட்டரை பேசுங்க. என்ன பர்சனலா அட்டாக் பண்ணீங்கன்னா நான் பேசுவேன் தான். டாபிக் பேசுங்க ஸ்டார். டாபிக் பேசுங்க. நாகரிகமா விவாதத்துல எப்படி பேசணும்ங்கறத கத்துக்கிடுங்கம்மா. என்னத்தை கிழிச்சாங்கன்னு கேக்கீங்களா? என்ன அர்த்தம்? ஒரு பெண் பேசுறதா? சகோதரி மேடம் இது அனுமதிக்க. ஐயோ மேடம் அனுமதிக்காதீங்க. அண்ணே செல்வனே அனுமதிக்காதீங்க. அண்ணே செல்வனே கொஞ்சம். அண்ணே செல்வனே கொஞ்சம் இங்க பாருங்களேன். கொஞ்சம் நீங்க தயவு செஞ்சு நான் கேட்ட கேள்வி கொஞ்சம் பதில் சொல்லுங்க. அவங்கள பத்தி பேசாதீங்க. இல்ல நீங்க அவங்கள பத்தி பேசாதீங்க.